फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சன்ல நல்ல ஒரு டேஸ்டான அண்ட் ஹெல்தியான வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கூட வளவளப்பு இல்லாம நான் சொல்ற டிப்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படினா ரொம்ப டேஸ்டா நல்ல ருசியான வெண்டைக்காய் பொரியல் பண்ணலாம். குயிக்கா எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம் வாங்க. வெண்டைக்காய் பொரியல் பண்றதுக்கு ஒரு கடாயில ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கறேன். கடலை எண்ணெய் சேர்க்கறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். கூடவே கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்க்குறேன். அப்புறமா கருவேப்பிலை போட்டுறேன். சின்ன வெங்காயம் பொடிசா கட் பண்ணது போட்டுடலாம். காஞ்ச மிளகா, பின்னாடி நான் மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். அதனால் ஒரு 2-3 மட்டும் போட்டிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கினதும் வெண்டைக்காவை சேர்த்துடலாம். 1/2 கிலோ வெண்டைக்காவை இந்த அளவுக்கு பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ உள்ளே போட்டுறேன். ரொம்ப குட்டி குட்டி பீஸாக போடாதீங்க, அப்புறம் ரொம்ப குழஞ்ச மாதிரி போயிடும். அந்த வளவளப்பு போகிறதுக்குள்ளே காய் குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு பெரிய பீஸாக போட்டுக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கினதும் இதில் இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காயில் இருக்கிற வளவளப்பு போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கணும். சில காய் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான வளவளப்பு தான் இருக்கும், டக்குன்னு உங்களுக்கு அது போயிடும். ஆனால் சில காயில் ரொம்ப நேரம் காயே வெந்து முடித்தாலும் கூட உங்களுக்கு அந்த வளவளப்பு தன்மை மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சோண்டு ஒரு 2லேருந்து 3 ட்ராப் மட்டும் லெமன் ஜூஸ், எலுமிச்சம்பழ சாறு இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்திங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு அந்த வளவளப்பு போய் காய் நல்லா வந்துடும். அதே நேரத்தில் புளிப்பு சுவை ஏறிடக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. சும்மா ஒரு 2லேருந்து 3 ட்ராப்ஸ் மட்டும்தான் சேர்க்கணும். இதில் அவ்வளோக்கா வளவளப்பு இல்லை. ஸோ இது நம்ம உப்பு சேர்த்துனோன்னா நல்லா உப்பு இப்போவே பிடிச்சி அந்த உப்பு கரையும் போது கொஞ்சம் அந்த தண்ணி விடும் இல்லைங்களா, அதுலேயே இந்த காய் நல்லா வெந்துடும். அதுக்காக தான் முதவே உப்பு சேர்க்குறோம். சேர்த்துட்டு நான் உடனே இப்போ நான் மிளகாத்தூள் சேர்க்க மாட்டேன். ஏன்னா இந்த வளவளப்பு இருக்கிறதுனால எல்லா பக்கமும் கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகாது, ஒரு பக்கமாகவே நின்றுக்கும். அதனால் நான் இந்த வளவளப்பு போனதுக்கப்புறமா காய் ஒரு 70% குக் ஆனதுக்கப்புறமா தான் நான் இதில் மிளகாத்தூள் சேர்ப்பேன். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவேன். அப்பப்போ மூடி போட்டு மூடினாலும் அப்பப்போ எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி இப்படி கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ நம்ம இந்த எண்ணெயிலேயே தான் இதை நல்லா வறுக்க போகிறோம். ஸோ இப்போ மூடிடலாம். பாருங்கள், இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் மூடியை நல்லா அப்பப்போ எடுத்து நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தேன். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த வளவளப்பு தன்மையும் உங்களுக்கு போயிடுச்சு, பார்த்தாவே தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிகள்லாம் சேர்க்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனை விட கம்மியாகவே சேர்த்துக்கலாம். அப்புறமா காரத்துக்காக மிளகாய்த்தூள் சேர்க்கணும். நான் தனி மிளகாய்த்தூள் சேர்க்க மாட்டேன், எப்பயுமே சாம்பார் தூள் தான் சேர்ப்பேன் பொரியலுக்கு. ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வெறும் மிளகாய்த்தூள் சேர்க்குறத விட இந்த மாதிரி சாம்பார் தூளை நம்ம எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப வாசமாக இருக்கும் பொரியல். அது சும்மா கொஞ்சமாக சேர்த்தா போதும். நம்ம காரத்துக்கு மிளகாய் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கிறோம். இது சும்மா ஒரு ஸ்பூனை விட கம்மியாகவே சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். ஸோ நீங்கள் மிளகாய் காரம் போதும் அப்படின்னா நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்க்கவே தேவையில்லை. சேர்த்தாமல் பண்ணாலும் நல்லாயிருக்கும், சேர்த்து பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் அடுப்பில் இருக்கட்டும். நம்ம சேர்த்து இந்த பொடியோட பச்சை வாசம் போகணும். பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 கப் போல் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுடலாம்.
இப்போவே பாருங்கள் காய் கொஞ்சம் அங்கங்கே உடஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், டேஸ்டான வெண்டைக்காய் பொரியல் ரெடி. நீங்களும் இந்த டேஸ்ட்டான வெண்டைக்காய் பொரியலை கொஞ்சம் கூட வளவளப்பு இல்லாமல் நல்ல ருசியாக நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இதை சாப்பாட்டோட அப்படியே நீங்கள் பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ரச சாதம், தயிர் சாதத்தோட ஒரு சைடிஷாக சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான அண்ட் ரெசிபியோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.